ஓகே, சாத்தங்க ஒருத்தர் இன்னொரு சந்தேகமும் இருக்குதுல. இப்போ டாலர் மதிப்பு அது வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டு இருக்கிறது. டாலரில் தான் பெரும்பாலான வர்த்தகம் நிலவு வருகிறது என்ற ஒரு, அதனால் தங்கத்தின் விலையில் இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் கச்சா எண்ணெய் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்க காரணம் சொல்லிங்க. இல்லை டாலர் மதிப்பு அதிகரித்து வருவதற்கும் மற்றும் ஃபெடரல் பேங்க் அமெரிக்காவோட அந்த மத்திய வங்கி அவங்களோட வட்டி விகிதங்களில் மாற்றம் இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே இந்த தங்கத்தின் விலையில வந்து மாற்றங்கள் நிகழுதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு ரீசனா இருக்குமா சார்? முதலீடு இல்லை, அதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது தானே தவிர, ஏற்கனவே இருந்த ஃபெடரல் ரிசர்வ் வங்கியினுடைய சேர்மன் ஜெரோம் பவுல்னு சொல்லி முதல்ல இருந்தார். அவர் நீண்ட வருடமாக இருந்துகிட்டு இருந்தார். அவரு தான் வந்து இந்த வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சிக்கிட்டே இருந்தனால தான் தங்கத்தோட விலையும் உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்குமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்தது. அதனுடைய விளைவோ இல்லை அடுத்து அவருடைய பதவி காலம் முடியுதோ தெரியாது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கெவின்னு சொல்லி இப்போ வந்து புதிதாக பொறுப்பேற்று இருக்காரு அந்த ஃபெடரல் ரிசர்வுடைய சேர்மன். அந்த ஃபெடரல் ரிசர்வுடைய சேர்மனும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து பார்த்தோம்னா இந்த வட்டி விகிதத்தை உயர்த்தக்கூடாது அப்படின்னு தான் ஒரு கொள்கை ரீதியான முடிவு இருக்கு. ஆனா அதற்கு வந்து இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவார்? ஏன்னா இவர் தான் வந்து உலகத்தையே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தன் பக்கம் கவர்ந்து வச்சிருக்காரு செய்திகள் வாயிலாகவும். அதே டைமில் இந்த டியூட்டி வார் எல்லாத்தையும் இம்போர்ட் டியூட்டி போட்டு அதான் ட்ரேட் வார் மூலியமாகவும், ட்ரேட் வார் பத்தாதுன்னு சொல்லிட்டு பிசிக்கல் வார், இந்த போர் மூலியமாகவும் இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் வச்சிருக்காரு. அதனால அவருடைய கொள்கை ரீதியான முடிவு என்ன எடுப்பாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு கால் அந்த வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தினால் தங்கத்தின் விலை மறுபடியும் கீழே இறங்கும். வாய்ப்புகள் ஏன்னா வட்டியை கூட்டினா தங்கத்தோட விலை குறையும். ஏன்னா அந்த முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இடைக்கால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே இது நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடுதே, நம்ம ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்த 3% இப்போ 4% வருது அப்படின்றதுனால உடனே தன்கிட்ட இருக்க பணத்தையும் தன்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வேற எதுலையாவது போட்டு வச்சிருக்குது. வேற எதுலாம் என்னது, லிக்விடிட்டி ஈஸியாக பண்ணக்கூடிய தங்கம் தான். இதை எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி இமீடியட்டாக கொண்டு போய் அதை வந்து நம்ம கோல்டு இதில் போட்டுருவாங்க, டெபாசிட்டில் போட்டுருவாங்க. அப்படி டெபாசிட்டில் போடும் பட்சத்தில் தங்கத்தினுடைய விலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை கூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் மிகவும் குறைவு. ஓகே சார். ஆனால் இப்போதைக்கு இப்போ தங்க விலை இறங்கி வருவதால் வந்து இப்போ அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை தங்க நகை வாங்குவதற்கு, அதாவது நகை செய்கிறது மற்றும் இந்த திருமண விழாக்களுக்கு நகைகள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த முகூர்த்தம் அல்லது கல்யாணம் இருக்கிற நேரத்தில் இப்போ அது நகை வாங்குவதற்கு உகந்த நேரமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாமா? எப்படி வாங்கலாம் சார்? சரியான கேள்வியை கேட்டீங்க. நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த கேள்வி. வந்து இதன் மூலமாக வந்து என்ன ஆகும்னா, இதை பார்க்கக்கூடிய வாசகர்கள், மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு அருமையான தருணம். ஏன் அப்படி சொன்னோம்னா, இப்போ போன வாரம் முன்னாடி இருந்தது கூட 1,16,000 ரூபா, இன்னைக்கு 1,08,000 ரூபா. 3 நாள்லயே அவ்வளோ குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க தயவு செய்து. ஏன்னா எந்த டைம்ல இது யூட்டர்ன் எடுக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறிய காரணம் வந்தால் கூட போதும், உடனே தங்கத்தினுடைய விலை கிடுகிடுன்னு உயர ஆரம்பிச்சிடும். இது ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி தான் இந்த தங்கத்தின் மீது முதலீடு பண்ற கூட்டமும் கூட ஒரு கால். அந்த கூட்டம்ன்றது நான் வந்து நம்ம இந்திய நாட்டை சொல்லலை. ஏன்னா இந்தியர்கள் வந்து இவங்க பண்றது முதலீடு கூட ரொம்ப ரொம்ப குறைவு தான், ஆபரணமா மட்டும் தான் வாங்குறாங்க. ஆனா வேர்ல்டு லெவல்ல தங்கத்துல ஒரு இதை சூதாட்டமா நினைச்சு ஷேர்ல பண்ற மாதிரி பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சின்ன ஒரு காரணம் கிடைச்சா கூட அடுத்து திருப்பி தங்கத்தின் பக்கம் உயர்த்துவாங்க தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை. அப்படி முதலீட்டை தங்கத்து பக்கம் திருப்பினாங்க அப்படின்னு சொன்னாலே தங்கம் டிமாண்ட் ஆகும். தங்கம் டிமாண்ட் ஆகிடுச்சுனாலே உச்சாணி கொம்புக்கு திருப்பியும் போக ஆரம்பிச்சிடும். என்ன ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு படத்தில் காமிப்பாங்க, ஒரு கூட்டத்தை ஓடிட்டே இருப்பாங்க. ஒருத்தரை மட்டும் பிடிச்சி அவர் கேட்பார், எதுக்குடா ஓடுற? எனக்கு தெரியல, எல்லாம் ஓடினாங்க அதனால் நானும் பின்னாடி ஓடினேன்
அப்படின்னு ஒரு காமெடி இருக்குது. அது மாதிரி தான் இதுவும். எல்லாம் கொஞ்சம் அதை ஒரு எடுக்க ஆரம்பிச்சிச்சு, ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாமே வர 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 போடுவாங்க. அந்த வர வர போட 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 திருப்பி டிமாண்ட் ஆகிடும். டிமாண்ட் ஆச்சுன்னா ரேட்டு விலை உயர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டைம் அப்படின்றது ரொம்ப அருமையான நேரம். சில பேருக்கு வந்து அச்சம் வரலாம். எப்படின்னா, இதுவே நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா திருப்பி அடுத்த ஒரு வாரத்தில் திருப்பி குறைஞ்சிருமா அப்படின்ற கேள்வி கூட வரலாம் இல்லையா? அப்படி வரும் பட்சத்தில் ஆமாம், நீங்கள் ஒரு 3 பவுன் வாங்கலான்னு வச்சுருக்கீங்களா பணத்தை, அதில் பாதி 1.5 பவுன் இப்போ வாங்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கிடுங்க. அடுத்த ஒரு 2-3 தினங்கள் வெயிட் பண்ணுங்க, அதை விட குறைஞ்சிச்சின்னா திருப்பி 1.5 பவுன் வாங்குங்க. இல்லை விலை உயர்ந்ததுனாலும் டக்குன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம தப்பிச்சுக்கலாம், அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதை வந்து அந்த ஒரு கேப் இருக்காங்க உங்களுக்கு. ஆனால் இதுவே வந்து ஒரு சரியான ஒரு டைம் அப்படின்னு தான் என்னோட பொறுத்து. ஆமாம், தருணம்.